வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் இன்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை. ஆனால் ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடு தழுவிய ரீதியில் பலத்த பாதுகாப்பு. போலீஸ் தலைமையகத்தில் விசேட கட்டுப்பாட்டு அறை. பண்டிகை காலத்தில் உணவு பாதுகாப்பு. 2000 சுகாதார பரிசோதகர்கள் தீவிர கண்காணிப்பு. மாகந்துரே மதுஷ் கொலை வழக்கு. ஜனக் நந்தன உள்ளிட்ட நால்வரை கைது செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை. முன்வெட்டு அமல்படுத்தப்பட்டால் அது ஜேவிபி உறுப்பினர்களின் வீடுகளில் மட்டுமே நடக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் சாமர சம்பத் காட்டம். இலங்கையில் ஆண்களை விட பெண்களே அதிகம் தனித்து வாழ்கின்றனர். 2024 சனத்தொகை கணக்கெடுப்பில் அதிர்ச்சி தகவல். பேருந்து அனுமதி பத்திரங்கள் பொதுமக்களுக்கே சொந்தமானவை. கால எல்லை விதிக்க அமைச்சர் பிமல் ரத்நாயக்க திட்டம். வவுனியாவில் சேரும் சகதியுமான வீதி. மாணவர்களின் கல்வி பாதிப்பு. மக்கள் ஆவேசம். வனாத்த வில்லுவில் சோகம். காட்டு யானை தாக்கியதில் வனஜீவராசிகள் திணைக்கள ஊழியர் பலி. பல மாகாணங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை. நண்பகலில் 6 நகரங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கும். அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஈரானின் ஒத்துழைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையான கார்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். அதேவேளை ஈரானுடனான பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா மற்றும் ஈரானிய உயர்மட்ட குழுவினர் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகருக்கு வருகை தந்துள்ளதால் உலக நாடுகளின் கவனம் தற்போது பாகிஸ்தான் பக்கம் திரும்பியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ட்ரம்ப், இந்த விவகாரம் மிக விரைவில் முடிவுக்கு வரும். அது தானாகவே நடக்காவிட்டால் மாற்று வழிகள் மூலம் நாங்கள் அதனை சரி செய்வோம். ஈரானியர்கள் இன்று உயிருடன் இருப்பதற்கான ஒரே காரணமே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்திருப்பதுதான் என்று காட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள எந்தவொரு ஒப்பந்தத்திலும் அவர்கள் அணு ஆயுதத்தை உருவாக்குவதை 99% தடுப்பதே அமெரிக்காவின் முதன்மை இலக்கு என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்று இஸ்லாமாபாத்தில் நடைபெற உள்ளன. இதற்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழுவினர் பாகிஸ்தான் சென்றுள்ளனர். மறுபுறம் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழுவும் பேச்சுவார்த்தைக்காக இஸ்லாமாபாத் வந்துள்ளது. தற்காலிகமாக அமலில் உள்ள 2 வார கால போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக்குவது குறித்து இங்கு ஆராயப்பட உள்ளது. 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு ஈரான் இணங்கியுள்ள போதிலும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து போர் மீண்டும் தொடங்கினால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நலன்களையும் இஸ்ரேலையும் தீக்கிரையாக்குவோம் என ஈரானிய தூதுக்குழு எச்சரித்துள்ளது. தங்களின் நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்பதை பொறுத்தே பேச்சுவார்த்தையின் வெற்றி அமையும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் ஐரோப்பிய நாடுகள் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளன. அடுத்த 3 வாரங்களுக்குள் இந்த நீரிணை திறக்கப்படாவிட்டால் ஐரோப்பாவில் விமான எரிபொருளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என ACI யூரோப் அமைப்பு எச்சரித்துள்ளது. போர் சூழலால் ஒரு தொன் விமான எரிபொருள் விலை $831 $1838 உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் மத்திய கிழக்கில் பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடக்க லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்களில் சிறுவர்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் 2 முதல் இதுவரை சுமார் 600 சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளதாக யுனிசெஃப் கவலை வெளியிட்டுள்ளது. லெபனானில் சுமார் 10 லட்சம் மக்கள் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த சூழலில் அடுத்த 24 மணி நேரத்தில் இஸ்லாமாபாத்தில் எட்டப்படவுள்ள முடிவுகள் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தையும் உலக பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் பண்டிகையை கொண்டாடுவதை உறுதி செய்யும் பொருட்டு நாடு தழுவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது.
பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யஹொந்தவின் ஆலோசனையின் பேரில் இப்படையினர், போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் ஒருங்கிணைப்பில் இந்த விசேட பாதுகாப்பு பொறிமுறை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு காலத்தில் இடம்பெறவுள்ள கலை விழாக்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் மத வழிபாட்டு நிகழ்வுகளை கண்காணிக்கும் வகையில் இந்த கூட்டு வேலை திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் நெரிசல் மிக்க இடங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் மேலதிக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனுக்குடன் ஒருங்கிணைக்கவும், அவசர நிலைகளின் போது பொதுமக்களுக்கு விரைவான சேவைகளை வழங்கவும் கொழும்பு போலீஸ் தலைமையகத்தில் விசேட செயல்பாட்டு அறையொன்று நிறுவப்பட்டுள்ளது. முப்படை அதிகாரிகளையும் உள்ளடக்கிய இந்த மையம் 24 மணி நேரமும் இயங்கும் கூட்டு செயல்பாட்டு மையமாக செயல்படும். பொதுமக்கள் தமக்கு ஏற்படும் அவசர தேவைகள் அல்லது பாதுகாப்பு தொடர்பான முறைப்பாடுகளை 011-201-3051 அல்லது 011-2027148 அல்லது 011-2027149 அல்லது 011-2430912 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் igp.ops@police.gov.lk என்ற மின்னஞ்சல் ஊடாக தெரிவிக்க முடியும். பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் அவசர நிலைகளை கையாள்வதற்கும் இந்த மையம் வசதிகளை வழங்குகிறது. எனவே அமைதியான சூழலை உறுதிப்படுத்த பாதுகாப்பு படையினருக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் தங்களின் மேலான ஒத்துழைப்பை வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. சித்திரை புத்தாண்டு மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் நாடு தழுவிய ரீதியில் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த சங்கத்தின் அதிகாரி அனுர திலக்ஸ்ரீ தெரிவிக்கையில், பண்டிகை கால உணவுகளின் தரத்தை கண்காணிக்க சுமார் 2000 பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் பிரதேச சபை மற்றும் நகர சபை மட்டங்களில் உள்ள உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களை சோதனையிடும் பணிகளில் ஈடுபடுவார்கள். இந்த நடவடிக்கையில் சுகாதார விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வர்த்தகர்களுக்கு தரமான உணவு விநியோகம் குறித்து தெளிவூட்டப்படும். விசேடமாக பண்டிகை காலத்திற்காக தயாரிக்கப்படும் தின்பண்டங்கள், கேக் மற்றும் பிஸ்கட் வகைகள் குறித்து தீவிர கவனம் செலுத்தப்படும். உணவுகளின் லேபிள்களில் காலாவதி திகதி அல்லது உள்ளடக்கங்கள் தொடர்பான சிக்கல்கள் காணப்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக அந்த பிரதேச பொது சுகாதார பரிசோதகருக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உணவு சட்டத்தின் கீழ் ஏதேனும் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுவதுடன் சிறை தண்டனை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். எனவே வர்த்தகர்கள் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாதாள உலக குழு தலைவர் என கூறப்படும் மகாந்துரை மதுஸ் கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஜனக் நந்தன உள்ளிட்ட 4 அதிகாரிகளை கைது செய்வதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஓய்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜனக் நந்தன உள்ளிட்ட அதிகாரிகளினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ இந்த உத்தரவை பிறப்பித்தார். மாகந்துரே மதுஷ் கொலை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தாம் எந்நேரமும் சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகரவின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த விசாரணைகள் மூலம் தமக்கு கடும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரியின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் பின்வரும் உத்தரவுகளை பிறப்பித்தது. மனுதாரர்களை கைது செய்வதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. குறித்த விசாரணையை ஷானி அபேசகரவிடமிருந்து நீக்குமாறு கோரப்பட்ட விடயம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது. வழக்கின் பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் வழங்குமாறு நீதியரசர் உத்தரவிட்டார். இந்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் மே மாதம் 15 தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. எதிர்காலத்தில் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் நிலை ஏற்பட்டால் அதனை மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஏனைய பொதுமக்களின் வீடுகளில் மின்சாரத்தை துண்டிக்க கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்தார்.
எரிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்து கூறுகையில், நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட முக்கிய மின் உற்பத்தி திட்டங்களுக்கு ஜேவிபி ஆரம்பத்திலிருந்தே முட்டுக்கட்டை போட்டு வந்ததாக குற்றம் சாட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்த போது ஜேவிபியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதேபோல் உமாஓயா திட்டத்தையும் அவர்கள் எதிர்த்து போராட்டங்களை நடாத்தினார்கள் என அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார். 76 வருட கால ஆட்சியை ஜேவிபியினர் தொடர்ச்சியாக விமர்சித்து வருவதை சுட்டிக்காட்டிய சாமர சம்பத், அன்றைய தலைவர்கள் இந்த மின் நிலையங்களை அமைக்காவிட்டால் இன்று நாடு இருளில் மூழ்கியிருக்கும் என தெரிவித்தார். மின் திட்டங்களை எதிர்த்த ஜேவிபியினருக்காக நமது வீடுகளில் மின்சாரத்தை துண்டிக்க இடமளிக்க முடியாது. மின்வெட்டு தேவை என்றால் திட்டங்களை எதிர்த்த அவர்களின் வீடுகளில் மின்சாரத்தை துண்டித்துக் கொள்ள சொல்லுங்கள். இவ்வாறு அவர் தனது உரையில் மேலும் வலியுறுத்தினார். இலங்கையில் விவாகரத்து பெற்றவர்கள், சட்டப்பூர்வமாக பிரிந்தவர்கள் மற்றும் துணை இழந்தவர்களின் எண்ணிக்கையில் ஆண்களை விட பெண்களே அதிகளவில் உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரியல் திணைக்களத்தின் 2024 ஆண்டுக்கான கணக்கெடுப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. நாட்டின் மொத்த சனத்தொகையான 2.17 கோடியில் திருமணமான நிலையில் 54 லட்சம் ஆண்களும் 57 லட்சம் பெண்களும் உள்ளனர். ஒருபோதும் திருமணம் செய்யாதவர்களில் பெண்களை விட ஆண்களே 48 லட்சம் அதிகமாக காணப்படுகின்றனர். இலங்கையில் விவாகரத்து பெறாமல் பிரிந்து வாழ்பவர்களின் எண்ணிக்கை விவாகரத்து பெற்றவர்களை விட 3 மடங்கு அதிகமாக உள்ளது. சட்டப்பூர்வமாக பிரிந்தவர்கள் மொத்தம் 44,904 பேர். இதில் பெண்கள் 27,857 பேர், ஆண்கள் 17,047 பேர். சட்டப்பூர்வமின்றி பிரிந்தவர்கள் மொத்தம் 1,66,895 பேர். இங்கும் பெண்களின் எண்ணிக்கையே முன்னிலையில் உள்ளது. குறிப்பாக 35 முதல் 44 வயது பிரிவினர்களுக்கிடையே இத்தகைய பிரிவுகள் அதிகளவில் பதிவாகியுள்ளன. தேசிய ரீதியில் கணவனை இழந்த பெண்களின் விகிதம் 9.4% உள்ள நிலையில் மனைவியை இழந்த ஆண்களின் விகிதம் வரும் 1.7% மட்டுமே. எண்ணிக்கை அடிப்படையில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் கைம்பெண்களாக உள்ளனர். இன ரீதியான ஒப்பீட்டின் போது பரங்கியர் சமூகம் அதிகபட்சமாக 10.7% பெண்கள் துணையை இழந்துள்ளனர். மலையக தமிழர் 10.5% பெண்கள் கணவனை இழந்துள்ளனர். சிங்களவர் மற்றும் இலங்கை தமிழர் தலா 9.6% பேர். முஸ்லிம் சமூகம் மிக குறைவாக 7.1% பெண்கள் மட்டுமே துணையை இழந்தவர்களாக பதிவாகியுள்ளனர். பரங்கியர் மற்றும் இந்திய தமிழர் சமூகங்களில் 10 ஒரு பெண் துணையை இழந்த நிலையில் இருப்பது அச்சமூகங்களின் வாழ்வாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு குறித்த மேலதிக அவதானிப்பின் அவசியத்தை இப்புள்ளி விவரங்கள் உணர்த்துகின்றன. மேலும் 15 வயதுக்குட்பட்ட பிரிவில் 18 சிறுமிகள் திருமணமானவர்களாக பதிவாகியுள்ளமை சமூக ஆர்வலர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். பயணிகள் போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் பொதுமக்களுக்கு சொந்தமான சொத்து என்பதனால் அவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட கால எல்லையை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட புதிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு ஆலோசனை குழு அனுமதி வழங்கியது. இதற்கு முன்னர் இருந்த சட்ட திட்டங்களின்படி ஒருவருக்கு வழங்கப்பட்ட பயணிகள் சேவை அனுமதி பத்திரத்தை மற்றொருவருக்கு மாற்ற முடியாதிருந்தது. இதனால் பேருந்துரிமையாளர்களும் அதிகாரிகளும் பல்வேறு நிர்வாக சிக்கல்களை எதிர்கொண்டனர். இதற்கு தீர்வாக 2025 ஆண்டின் 8ஆம் இலக்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் மூலம் அனுமதி பத்திரங்களை சட்ட ரீதியாக மற்றொரு தரப்பினருக்கு கைமாற்றுவதற்கான புதிய ஏற்பாடுகள் தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் பேருந்து கட்டண விவகாரம் குறித்து அமைச்சர் மேலும் விளக்குகையில், எரிபொருள் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பேருந்து கட்டணங்களை உயர்த்துவதற்கான அமைச்சரவை அனுமதி கோரப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் பொதுமக்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தும் வகையில் முன்னெடுக்கப்படும் பேருந்து பணி பகிஷ்கரிப்புகளை அரசாங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. பேருந்து உரிமையாளர்களின் நலன் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் சமமாக துலாபாரமிட்டே அரசாங்கம் முடிவுகளை எடுக்கும். அனுமதி பத்திரங்கள் நீண்ட காலமாக ஒரு சிலரிடம் மட்டுமே முடங்கி கிடப்பதை தவிர்த்து அதன் நன்மைகள் பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யவே கால எல்லை முறையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார். வவுனியா வேலங்குளம் கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்டு மடுக்குளம் ஊடாக சின்னத்தம்பனி செல்லும் வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் கைவிடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்களும் மாணவர்களும் சொல்லனா துயரங்களை எதிர்நோக்கி வருகின்றனர்.
சுமார் 6 கிலோமீட்டர் நீளம் கொண்டு இந்த உள்ளக வீதியானது தார் உதிர்ந்து பாரிய குழிகள் காணப்படுவதுடன் மழை காலங்களில் சேரும் சகதியுமாக மாறி விடுகின்றது. இதனால் இந்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் தமது அன்றாட போக்குவரத்திற்காக பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியுள்ளது. பாடசாலை செல்லும் மாணவர்கள் இவ்வீதியால் செல்வதே பெரும் சவாலாக மாறியுள்ளது. சீருடைகள் அழுக்காவதுடன் அடிக்கடி மிதிவண்டிகள் பழுதடைவதாகவும் மாணவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். உரிய நேரத்திற்கு பாடசாலைக்கு செல்ல முடியாமை மற்றும் போக்குவரத்து சிரமங்களால் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. எத்தனையோ அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு சென்றாலும் எமது வலியும் வேதனையும் கதிரைகளில் இருப்பவர்களுக்கு தெரிவதில்லை என அப்பகுதி மக்கள் ஆவேசத்துடன் தெரிவிக்கின்றனர். தேர்தல் காலங்களில் மட்டும் வாக்குறுதி அளிக்கும் அரசியல்வாதிகள் மக்களின் அடிப்படை தேவையான இந்த வீதி புனரமைப்பில் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இனியும் காலம் தாழ்த்தாது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இவ்விடயத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த வீதியை செப்பனிட்டு தருமாறு வவுனியா வேலங்குளம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதேச சபை உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு, அவரை கேட்ட சொல்றாரு. அவர் என்னன்னு கேட்டா அரசாங்கம் தெரிவு செய்யற ரோட்டை தான் செய்யறோம்னு சொல்லி இங்க டாக்டர் சத்தியலிங்கமும் அவரும் வந்து தான் மீட்டிங் வச்சாங்க. மீட்டிங் வச்சு சொன்னாங்க, நாங்க கேட்டதுக்கு இந்த ரோட்டை செய்யுங்க, அளந்து கூனியெல்லாம் அடிச்சிருக்கு, காப்பட்டு அடிக்கிறது இந்த ரோட்டை. அப்ப அவங்ககிட்ட கேட்டோன்னு சொன்னாங்க அரசாங்கம் தெரிவு செய்யுது. இப்போ நாங்க இன்னும் செய்யலதான், அரசாங்கம் ஒவ்வொரு ரோட்டுகளை தெரிவு செஞ்சு கொடுக்குற ரோட்டுகளை தான் நாங்க செய்ய வேண்டியா இருக்கு. பிரதேச சபை மூலமா இந்த ரோட்டு செய்யறதுக்கு இல்லைன்ட்டு. ஆனா இங்க இந்த ரோட்டு வந்து உண்மையிலேயே இதுல நாங்க இங்க இருந்து போற நேரம் புவரசு குளத்துக்கும் இதுக்குமே சுமார் 15 கிலோமீட்டர் இருக்கு. புத்தளம் மாவட்டம் வனாத்தவில்லு பகுதியில் காட்டுயானை தாக்கியதில் வனஜீவராசிகள் திணைக்களத்தில் பணியாற்றி வந்த ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். வனாத்தவில்லு தேனுவரு பகுதியில் மின்சார வேலி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர் வனாத்தவில்லு பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் வனாத்தவில்லு அலுவலகத்தில் பன்முக சேவை ஊழியராக பணியாற்றி வந்தார். நேற்றிரவு ஏனைய ஊழியர்களுடன் இணைந்து வலிமையான காவற் பணியில் அவர் ஈடுபட்டிருந்தார். பணியை முடித்துவிட்டு வீடு திரும்புவதற்கு தயாராக இருந்த நிலையில் மற்றொரு தேவைக்காக அவர் வனப்பகுதிக்குள் சற்று உட்புறமாக சென்றுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த காட்டு யானை திடீரென அவரை தாக்கியுள்ளது. யானையின் தாக்குதலுக்குள்ளான அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் குறித்து வனாத்தவில்லு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியரே காட்டு யானை தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா கொரவப்புத்தானி வீதியில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துவிச்சக்கர வண்டியொன்று மர்ம நபர் ஒருவரால் திருடி செல்லப்பட்டுள்ளது. வவுனியா கொரவப்புத்தானி வீதியில் உள்ள பள்ளிவாசலுக்கு முன்பாக அமைந்துள்ள மருந்தகம் ஒன்றின் முன்னால் இளைஞர் ஒருவர் தனது துவிச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு சென்றுள்ளார். இதனை தனக்கு பயன்படுத்திக் கொண்டு மர்ம நபர் ஒருவர் மிக குறுகிய கால இடைவெளியில் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த துவிச்சக்கர வண்டியை திருடிக் கொண்டு தப்பி சென்றுள்ளார். இந்த திருட்டுச் சம்பவம் முழுமையாக அங்குள்ள மருந்தகத்தின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள அந்த வீடியோ காட்சிகளில் திருடன் துவிச்சக்கர வண்டியை எடுத்து செல்லும் காட்சிகள் தெளிவாக காணப்படுகின்றன. வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட நபரை அடையாளம் காணக்கூடியவர்கள் அல்லது இதுகுறித்து ஏதேனும் தகவல்களை அறிந்தவர்கள் உடனடியாக வவுனியா போலீசாருக்கு அல்லது அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நகர பகுதிகளில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் இவ்வாறான சிறு திருட்டுகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டின் பல மாகாணங்களில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் இன்று நட்பகல் நாட்டின் சில பகுதிகளுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சூரியன் இலங்கைக்கு நேராக உச்சம் கொடுக்கிறது. இதற்கு அமைய இன்றைய தினம் நண்பகல் 12:11 மணியளவில் பொம்பரிப்பு, அனுராதபுரம், மிகிந்தலை, கலன் பிந்துணுவவு, அக்போபுர மற்றும் சேருநுவர ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம்
தோலகட்டி வயாவிளானை பிறப்பிடமாகவும் பருத்தித்துறையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிறிஸ்துராசா பிரான்சிஸ்கா பேபி அவர்கள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி கல்வியம் காட்டு சந்தையடிகை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பாக்கியலட்சுமி சண்முகநாதன் அவர்கள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் தெற்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பாபு சின்னத்தம்பி அவர்கள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். திருகோணமலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நிரஞ்சலா ஜேம்ஸ் சமத்தர் சில்வஸ்டார் உரிமையாளர் அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்.பேஜை பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.